சரிப்பா நான் என்னதான் செய்யணும், கவலை வந்தா பயம் வரணும். கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, கவலை அப்படிங்கிறது வரும், பயம் அப்படிங்கிறது வரும். இந்த கவலை அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்தை, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நேத்து நடந்தது நடந்து போச்சு, மாத்த முடியாது. அது அனுபவ பாடமா எடுத்துக்கணும். அங்க ஒரு தவறு நடந்துருச்சா, எதிர்காலத்துல இது நடக்காம பாத்துக்கிறதுக்கு இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்பு வரும். இதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா, லா ஆஃப் அக்செப்டன்சின்னு, அதாவது அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கணும். இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற கவலையை விட்டுருங்க. அதுல இருந்து நான் இந்த பாடத்தை கத்துக்கிட்டேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூழல் வரும்போது நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல கவலை முடிச்சு. இதுக்கு அடுத்து பயம், எதிர்காலத்தின் பயம். உங்ககிட்டதான் அனுபவ பாடம் இருக்கே, அது வந்துகிட்டே இருக்குல்ல. அந்த கவலைய நீங்க அனுபவ பாடமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆனா நீங்க அனுபவ பாடத்தை கவலையா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பயம் உங்களுக்கு பற்றிக்கொள்ளும்.